இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவள் வருவாளா படத்தோடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 1998 மே 15 ரிலீஸ் ஆனிச்சு. டைரக்டர் ராஜ் கபூர் அண்ட் மியூசிக் டைரக்டர் எஸ்.ஏ. ராஜ்குமார். இந்த படத்தில் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அண்ட் சிம்ரன் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இளைய தளபதி விஜய் அண்ட் சிம்ரன் காம்பினேஷனாக இருந்தாலும் சரி, அஜித் சாருக்கும் உள்ள சிம்ரன் அவங்களுக்கும் உள்ள காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும். இந்த படத்துலேயும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்பவே பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலனியில் வந்துட்டு சிம்ரன் அண்ணா அவங்களுடைய அம்மா இருப்பாங்க. அந்த காலனிக்கு வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு வருவார். பேங்க்கில் ஒர்க் பண்ணுவார். அப்போது அந்த வீடு தேடி அலைவாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த வீடை வந்து இது பண்ணுவாங்க. கடைசியில் வந்து இருப்பாங்க. இவருக்கு வந்துட்டு சிம்ரனை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பார். அது மாதிரி அவங்க காலனியில் உள்ள நிறைய பேர்ட்ட வந்து சொல்லி வச்சுருப்பாரு. அந்த காமெடியன்ஸ் இது செந்தில், கவுண்டமணி அவங்களாம் இருப்பாங்க இந்த படத்தில். அவங்களும் இவங்க லவ்வுக்காக ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவோட தான் இருக்கிறதா இவங்க எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. போய் பேசும்போது அவங்க அம்மா வந்துட்டு அவள் வந்து ஒத்துக்கிட்டானா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சிம்ரன்கிட்ட கேட்கும்போது சிம்ரனுக்கு வந்து பிடிக்காது. சிம்ரன் வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுவாங்க அஜித் சாரை வந்துட்டு. பேசவும் மாட்டாங்க. அவங்க என்ன பேசினாலும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் தெரிய வரும் ஆக்சுவலாக சிம்ரன் அண்ட் அவங்க அம்மா வந்து அது வந்து அவங்க அம்மா கிடையாது, அவங்களுடைய மாமியார் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தான் அவங்களுடைய ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிற அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவுடைய பையனுக்கு தான் இந்த சிம்ரன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சு பயங்கரமாக கொடுமைப்படுத்துவார் சிம்ரனை. அது வந்து தாங்க முடியாமல் தன்னோட பையன்கிட்ட இருந்து மருமகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எத்தனை மாமியார் நினைப்பாங்க. இந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து படத்தில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன தப்பு பண்ணாலும் என் மயம் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்கிற உலகம் தானே இது இல்லையா. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மாமியார் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்ரனை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லி தனியாக அவன் பையனுக்கே தெரியாத இடத்துல வந்து இருக்கணும்னு சொல்லி தான் இங்கே வந்து வீடு பிடிச்சி தங்கி இருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அஜித் சார் என்ன பண்ணுவார், பரவாயில்ல நீங்கள் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நம்பி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் அவங்க மாட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அஜித் அவர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்ரனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அஜித் சார் 2 பேரும் சேர்ந்து நிறைய ரொமான்டிக் சாங்ஸ்லாம் வரும் இந்த படத்தில். ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டெலாம் கேட்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நல்லா தான் ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் வந்து கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்து வந்துடுவார். வந்துட்டு ரொம்ப போட்டு பிளாக்மெயில் பண்ணுவார், இது பண்ணுவார். அவங்கள வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார். அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னை வந்து நீ யாருக்கு வேணாலும் இவனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கோ, ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து காசு வேணும், எனக்கு காசு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சரி எப்படியாவது இவனுக்கு காசை மட்டும் கொடுத்து அனுப்பி விட்றோம் அப்படின்ட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கல்யாணமே நடக்க விட மாட்டேன்ற மாதிரி அவர் பேசும்போது அவங்க அம்மாவுக்கே கோபம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு போய் கல்யாணம் பண்ண போகிற ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவாருன்னா, அவர் பப்ளு வந்துட்டு கல்யாணம் வந்து நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசவும், அவங்க அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அவங்க பையனுக்கு ஊட்டி விட்ருவாங்க. அவங்களும் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா பெத்த பையனையே கொல்றாங்க தன்னோட மருமகளுக்காண்டி. ஆனால் அவங்களுக்கும் அந்த தம்ம பையன் இல்லாத உலகத்தில் வந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா என்ன தான் பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் அம்மாவுக்கு வந்து அவங்க பிள்ளை அது எப்படி இருந்தாலும் ஒரு என்ன சொல்லுவாங்க, காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சுன்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் தன்னுடைய குழந்தை வந்து அவங்களுக்கு எப்பவுமே சிறப்பு தானே. அதனால வேற வழி இல்லாமல் கொல்றோம், ஆனால் நம்மளும் உயிரோட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இவங்களும் வந்து விஷத்தை குடிச்சிருவாங்க. அவர் வந்து இறந்து போனால் மட்டும்தான் அவங்க மருமக வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி கடைசியில் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. லாஸ்ட்டில் வந்து அஜித் அண்ட் சிம்ரன் வந்து ஜோடி சேர்ந்தது மாதிரி நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க.